அன்பு நேயர்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நாம முருகன் மகாகாவியம் தொடரோட 2ஆம் பகுதியைத்தான் பார்க்க போறோம். அதாவது பகுதி 1ல முருகனோட அவதார ரகசியத்தை பார்த்தோம். இன்னைக்கு பகுதி 2ல போர்க்கள மாயைகளும் சூரசம்கார ரகசியங்களும் எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல இந்த உலகமே இருண்டு போயிருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சூரபத்மன்கிற அசுரன் பிரம்மன் கிட்ட ஒரு விசித்திரமான வரம் வாங்கியிருந்தான். சிவனோட அம்சமா வர்ற ஒரு குழந்தையால தவிர வேற யாராலையும் தனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். அந்த ஆணவத்துல தேவர்களை அவன் படுத்தின பாடு இருக்கே, அதை நினைச்சாலே இன்னைக்கும் நமக்கு பயம் வரும். தேவர்களோட துயரத்தை பார்க்க முடியாம அன்னை பார்வதி தேவி தன் மகன்கிட்ட ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாங்க. அதுதான் ஞானவேல். பிரியா தமிழாஸ்ட்ரோ நேயர்களே, இங்கே ஒரு ரகசியம் இருக்கு. அந்த வேல்ங்கிறது வெறும் இரும்பு கிடையாது, அது அம்பிகையோட சக்தி. ஒரு தாய் தன் மகனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த வேல். நம்ம முருகப்பெருமான் எடுத்த உடனே சண்டைக்கு போகலை, யார் வேணாலும் திருந்தலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்காக தன் தளபதி வீரபாகுவை சூரபத்மன் சபைக்கு அனுப்பி வச்சாரு. தேவர்களை விட்டுடு, மன்னிப்பு கேளுன்னு வீரபாகு கர்ஜிச்சப்போ அந்த அசுர சபையே நடுங்கிச்சு. ஆனா ஆணவம் கண்ணை மறைச்ச சூரபத்மன் அதை கேட்கல. சூரபத்மன் தன் தம்பியான தாரகாசுரனை முன்னாடி அனுப்பினான். தாரகாசுரன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய கிரவுஞ்ச மலையா மாறி நின்று எல்லாரையும் பயமுறுத்தினான். நாம கூட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மலை மாதிரி நிற்குதுன்னு பயப்படுவோம்ல, அப்போ முருகனை நினச்சா போதும். முருகன் தன் வேலை வீசினாரு, அந்த மலையே பொடி பொடியா போச்சு. அடுத்ததா வந்தான் சூரபத்மனோட இன்னொரு தம்பி சிங்கமுகன். அவனுக்கு 1000 சிங்கங்களோட பலம் உண்டு. அவன் கர்ஜிச்சாலே உலகம் அதிரும். ஆனா நம்ம ஆறுமுக பெருமான் முன்னாடி அவனோட எந்த வித்தையும் பலிக்கல. சிங்கமுகனோட தலைகளை முருகன் கொய்த அந்த நிமிஷம் அசுரசேனையே சிதறி ஓடிச்சு. இப்போ மெயின் வில்லன் சூரபத்மன் களத்துக்கு வர்றான். அவன் சாதாரணமாக சண்டை போடல, மாயத்தால விளையாடினான். ஒரு நேரம் வானத்தில் இருப்பான், அடுத்த நிமிஷம் கடலுக்குள்ள மறைவான், இருட்டை வரவழைப்பான். உங்களை யாராவது மறைமுகமாக தாக்குறாங்கன்னு தோணுதா? அப்போ முருகனோட இந்த சூரசம்கார கதையை மனசில் நினச்சிக்கோங்க. அசுரனோட இருட்டை அழிக்க முருகன் அங்க விஸ்வரூபம் எடுத்தாரு. சூரியனும் சந்திரனும் அவரோட கண்ணா மாறிச்சு. அந்த பிரம்மாண்ட ஒளியில சூரபத்மனால எதுவுமே பண்ண முடியல. எங்க ஒளி இருக்கோ அங்க இருட்டுக்கு வேலை இல்லைங்கிறத முருகன் அங்க நிரூபிச்சாரு. ஜாதகத்துல சூரியன் சந்திரன் பலவீனமா இருக்கிறவங்க இந்த ரூபத்தை தியானிச்சா மகாசக்தி கிடைக்கும். பயந்து போன சூரன் கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய மாமரமாக தலைகீழாக மாறி ஒளிஞ்சான். மரம்னு நினச்சி முருகன் விட்டுடுவாருன்னு அவன் கணக்கு போட்டான். ஆனா நம்ம வேலோட குறி தப்பாதில்ல. கடலை 2ஆ பிளந்துட்டு போய் அந்த மரத்தை முருகனோட வேல் சரிபாதியா பிளந்துச்சு. இங்கே தான் முருகனோட மிகப்பெரிய மனசு தெரியுது. பிளக்கப்பட்ட அந்த அசுரன் கையை தூக்கி மன்னிப்பு கேட்கிறான். முருகன் அவனை அழிக்கல, அவனோட ஆணவத்தை மட்டும் அழிச்சிட்டு ஒரு பாதியை மயிலா மாற்றி தனக்கு வாகனமாக வச்சுக்கிட்டாரு. இன்னொரு பாதியை சேவலா மாற்றி கொடியாக வச்சுக்கிட்டாரு. எதிரியை கூட கைவிடாத தெய்வம் நம்ம முருகன். சூரன் அழிஞ்ச அந்த இடம்தான் திருச்செந்தூர். இன்னைக்கும் நாம அங்க சூரசம்காரம் கொண்டாடுறோம். தேவர்கள் எல்லாம் ஆனந்தத்தில் புஷ்பமலை பொழிஞ்சாங்க. அந்த கடற்கரையில் வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கின சத்தம்
இன்னைக்கும் நம்ம காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. ஜாதகத்தில் சத்ரு தோஷம் இருக்கிறவங்க இந்த சமயம் செந்தூர் முருகனை வணங்கினா வெற்றி நிச்சயம். நேயர்களே, இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். முருகன் ஏன் அசுரனை மரமாக இருக்கும்போது பிளந்தாரு? ஏன்னா ஆணவம்ங்கிறது ஒரு மரம் மாதிரி உள்ளுக்குள்ள வேர் விட்டு நிற்கும். அதை ஞானம்ங்கிற வேளால் மட்டும்தான் வேறறுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை அறியாமலேயே தலைக்கணம் வருதா? அப்போ முருகனோட வேலை நினச்சிக்கோங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் நேராக திருத்தணிக்குத்தான் போனார். ஏன்னா அசுரர்களை அழிச்ச அந்த கோபம், அந்த உக்கிரம் தணியணும்னு நினச்சாரு. மன அழுத்தம், டென்ஷன் இருக்கிறவங்க திருத்தணி முருகனை நினச்சா அந்த தணிகை மலை முருகன் உங்கள் மனசை அப்படியே குளிர வைப்பார். கோபம் அதிகம் உள்ளவங்க கண்டிப்பாக அங்கே போகணும். நம்ம நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜோதிட தகவல். முருகன் ஏறி வர்ற அந்த மயில் இருக்கே, அது காலம்னு சொல்லப்படுது. பாம்பை ராகு காலத்தோட அம்சமாக சொல்வாங்க. அந்த பாம்பை தன் காலில் பிடிச்சி அடக்கி ஆள்ற மயில் மேலே முருகன் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தால் வர்ற கஷ்டங்களை முருகன் கட்டுப்படுத்துவாருன்னு அர்த்தம். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க மயிலை நினைச்சாலே போதும். சேவல் கூவுறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் முருகனோட கொடியில் இருக்கிற சேவல் என்ன சொல்லுது தெரியுமா? அது வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் இருக்கிற நம்மளை எழுந்திரு, ஞானத்தை தேடுன்னு அது கூவி கூவி சொல்லுது. அதிகாலையில் நீங்கள் விழிக்கும்போது முருகனை நினச்சி பாருங்க. அந்த நாள் முழுக்க அந்த சேவல் கூவுற மாதிரி உங்கள் மனசு உற்சாகமாக இருக்கும். வெற்றிக்கு அப்புறம் இந்திரன் தன் மகளான தெய்வயானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது. தெய்வயானைங்கிறது கிரியாசக்தி. அதாவது நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம். முருகனை வணங்கினா உங்களுக்கு கௌரவமான பதவி, நல்ல பெயர் கிடைக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. முருகனோட வேல் பற்றி சொல்லணும்னா அது கூர்மையாக இருக்கும், அகலமாக இருக்கும், ஆழமாகவும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு கூர்மையான அறிவு வேணும், அகலமான சிந்தனை வேணும், ஆழமான அன்பு வேணும். இந்த மூணுமே அந்த வேல் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா. 6 முகங்களும் 6 திசையில் நின்று நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நம்மக்கிட்ட இருக்கிற காமம், கோபம் மாதிரியான 6 தீய குணங்களை அளிக்குது. ஒரு முகம் சிரிக்கும், ஒரு முகம் கோபப்படும், ஒரு முகம் ஆசி வழங்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலையிலும் அந்த 6 முகன் கூடவே வருவார். திருச்செந்தூரில் கொடுக்குற அந்த பன்னீர் இலை விபூதி இருக்கே, அது சாதாரண சாம்பல் இல்லை. அது முருகனோட வெற்றியோட அடையாளம். தீராத நோய் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் வச்சு பாருங்க. உங்கள் மேலே இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் அந்த சாம்பலோட சாம்பலாக போயிடும். அடுத்ததா வள்ளி தேவியோட கதையும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. வள்ளிங்கிறது நம்மளோட ஆத்மா. அந்த ஆத்மா இறைவனை தேடி அலையிறது தான் வள்ளியோட மகா காதல். இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, முருகன் நம்மளை தேடி வர்ற தெய்வம். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த முருகன் மகாகாவியம் வெறும் கதை கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டி. போரில் அசுரனை வெஞ்ச முருகன் உங்கள் வாழ்க்கை போர்லையும் உங்களை ஜெயிக்க வைப்பார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்கள் கையிலையும் முருகனோட ஞானவேல் இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பாகத்தில் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.